my own hero, real life young hero Narayana Krishnan. The best way to find yourself is to lose yourself in the service of others. Lose yourself in the service of others. இதுக்கு முழு இலக்கணமாக திகழக்கூடிய வாழ்ந்து வருகின்ற மென்டலி சேலஞ்ச்டு பீப்புள் மனதில் நிறைந்திருக்கின்ற நாராயணன் கிருஷ்ணன். இவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். ஏன்னா இவர் டிவியில் வந்திருக்கிறாங்க. ஹிந்து ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு 2010 அண்ட் 2011 ஃபெப்ரவரியில் இவரை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. நிச்சயம் நம்ம இவரை தெய்வமாகவே நினைக்கலாம். ஏன்னா இந்த சமயத்தில் நிறைய பேர் பேரண்ட்ஸை கூட அசிங்கமாக இருந்தால் அங்கிட்டு போமா, என் ஃப்ரெண்டு வாரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றைய கால தருணத்தில் இப்படி எல்லாருடைய அதர்ஸ் சேரிட்டி அவர் தர்மம் தலைகாக்கும் அப்படின்லாம் இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் மத்தியில், அதாவது ஒரு பையன் அந்த ஒரு ஃபோட்டோவில் போட்டிருக்கு, ஒரு மென்டலி ரிட்டார்டட் பையன் இப்படி அவரோட ஹிப்பை தொடுறான். அப்படியே அவரோட எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு யங் லைஃப் ஹீரோவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிற ஆசை எனக்கு அந்த ஹிண்டு ஆர்டிக்கிளை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. இது நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமாவே. அடுத்து சாரோட இன்விடேஷன் வந்த உடனேயே எனக்கு மொத கட்டாயமாக இவரை ஹைலைட் பண்ணணும். யங் லைஃப், அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு உடனே கட்டாயமாக இவரை பற்றி ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. இவரை பற்றி சொல்லணுன்னா, அதாவது இவர் நாராயண கிருஷ்ணன் மதுரை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி டிகிரி கேட்ரிங்கில் படித்தார். அடுத்து இவருக்கு இது நிறைய பெங்களூர், மெட்ராஸ் எல்லா இடங்களில் உள்ள ஹோட்டல்ஸில் அவ்வளோ அவார்ட்ஸ் இவருக்கு கிடச்சது. அப்படி ஒரு பெஸ்ட் இன்டலெக்சுவல் கேலிபர் ஹி ஹேட் இன் மைண்ட். அது மட்டும் இல்லாமல் அடுத்து சுவிட்சர்லாந்தில் அவருக்கு ஜாப் கிடச்சது. சுவிட்சர்லாந்தில் ஜாப் கிடச்ச பிறகு அப்பா அம்மாட்ட ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டு, ஏன்னா மதுரை பீப்புள் எல்லாருமே மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்து வெளியே போவாங்க. ஸோ அப்படி பண்ண வரும்பொழுது ஒரு ஓல்டு மேன், அதாவது உங்களுக்கே தெரியும் கோவில் பக்கத்தில் நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க. ஒரு அக்லி பர்சன், அதாவது படுத்துட்டு அவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் ஹியூமன் வேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த அந்த யங் ஹீரோ பார்த்த உடனே அவருக்கு ஹி ஹேட் அ பிக் ஷாக் இன் ஹிஸ் மைண்ட். அவரே சொல்கிறாரு, இட் ரியலி ஹர்ட் மீ ஸோ மச். ஐ வாஸ் லிட்ரலி ஷாக்ட் ஃபார் அ செகண்ட். After that, I started feeding that man and decided this is what I should do the rest of my life. Good afternoon to everyone present here. And we all know human capital is very important for the economic development. And the quality of human capital can be developed by imparting good and quality education. Straightly, I am going to the problems. First problem, we see the quality and the quantity. The institutions are able to produce more number of graduates every year, but when you talk about the quality is very poor or very less. And that is mainly because of the traditional nature of the courses. That is one. Next is the poor funding. The funds provided by the government are inadequate to meet out the requirements, whatever the requirements of the institutions. Like they are not able to utilize those funds for the libraries or for the research work and for the infrastructural facilities. I'm here to present a paper on the improvement of quality in the system of education. So we have made great strides in the field of education, and our Indians are in great demand all over the world. Today, there is an education explosion, and moreover, technology has brought an improvement in the system of education. The education system today has the necessary infrastructure, the tools, and the manpower. It has a tremendous potential. But when in terms of quality improvement, we have to look at the failures in the past, the inadequacies that have developed, and the issues and challenges we face today.
The main aim of education was to preserve the accumulated treasure of knowledge. But in modern society, knowledge in every subject is cumulative. I would like to present my views on quality improvement in higher education system in India. As other people have dealt in detail about the problems and the measures, I just list out the measures to improve the quality of higher education system. The quality improvement in higher education system is a need of the hour today, which can be done in the following ways. The first measure here is the Ministry of Human Resource Development should frame a policy to maintain the quality of teaching faculty. The second measure here is the social accountability and quality control should be there in the public universities and the private universities. Quality control measures should monitor the performance of educational institutions now and then. The third measure here is higher education is a public good and cannot be left to market forces in control. There should be a proper scrutinization to implement higher education with moral ethics. The fourth measure here is a reform is a need of the hour to maintain a healthy public and private partnership in education scenario. The efficiency of the institution can be improved by giving the autonomous status to the efficient educational institution.